ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஜென்பேக்டோட ப்ரீ ஆன்போர்டிங் அண்ட் ஆன்போர்டிங் ப்ராசஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஃப்ரெஷருக்கு அப்படிங்கிறது வந்து இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃப்ரெஷராக ஆன்போர்டு ஆனப்போ இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஆன்போர்டு ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் தேடி பார்த்தேன். எனக்கு பெருசாக வந்து இதில் கிடைக்கவே இல்லை, தமிழில் கிடைக்கவே இல்லை, இங்கிலீஷ்லேயும் கிடைக்கவே இல்லை. இப்போது நிறைய இங்கிலீஷில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் தமிழில் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு அனுப்பிட்டாங்க கம்பெனிலேருந்து. பிளேஸ்மெண்ட் செல் தான் வந்து எங்களுக்கு ஒன்றுத்தையும் வந்து அமுச்சு விட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களோட LOI, அதாவது ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இதில் பிளர் பண்ணியிருக்க இடத்துல வந்து உங்களோட பேரும் காலேஜ் நேமு அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இது எங்களுக்கு 2023 வந்துச்சு. ஆனால் நாங்கள் 2022 வந்து ப்ளேஸ் ஆகி செலக்டட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆஃபர் லெட்டர் வந்து 2023 தான் வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆனால் இதுக்கு முன்னாடியே சில மெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஹாப்பி தசரா, அது வந்து செலக்ட் ஆனதுனால வந்திருக்கு. ஹாப்பி தசரா, ஹாப்பி திவாலி, இந்த மாதிரி சில விஷயம்லாம் மெயில்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ஆஃபர் லெட்டருக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 3 மாதம் வந்து ட்ரைனிங் பீரியட், அதுக்கப்புறம் வந்து தான் ஃபுல் டைம் ஆக்குவோம். அந்த 3 மாதத்தில் நம்ம ட்ரைனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாலோ, இல்லை டெஸ்ட்டை வந்து ஒழுங்காக பண்ணலனாலோ, அவங்க வைக்கிற டெஸ்ட்டை ஒழுங்காக பண்ணலனாலோ நாங்கள் டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதில் இருக்கும். அது ஒரு 4 to 5 pages இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டைஃபன் வந்து 12,000 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு 13,000 கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 12,000 இல்லை, 12,000 13 to 14,000 கிட்ட கொடுத்தாங்க. இந்த டியூரேஷன் வந்து அதே மாதிரி வந்து 3 monthsங்கிறது வந்து 3 months இருக்கலாம், 4 months இருக்கலாம். எங்களுக்கு 3.5 months கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட்டு எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் உள்ள ஃபுல் டைமாக இது பண்ணோம். இதில் என்ன நடக்கும்னா, நான் ட்ரைனிங் பீரியடை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ட்ரைனிங் பீரியடில் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து செட் ஆஃப் ஸ்கில் செட் எடுத்து அந்த ஸ்கில் செட்டை டீச் பண்ணுவாங்க. எங்களுக்கு ADM ஜாவா அப்படிங்கிற கேட்டகிரியில் எங்களை டீச் பண்ணாங்க. அதில் வந்து சில பேருக்கு QA டெஸ்டிங் இந்த மாதிரி சில விஷயத்தில் இது பண்ணாங்க. எங்கள் கூட சேர்ந்தவங்களில் சில பேர் QAவாக இருந்தாங்க, QA லேர்ன் பண்ணாங்க. சில பேர் சர்வீஸ் நவ், இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் லேர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அது வந்து ஹேக்கர் ரேங்கில் நடந்துச்சு. அதில் வந்து பாஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே. அது அப்படி பாஸ் பண்ணாதவங்களுக்கு 2வது அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேரப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. நடத்துனதுலேருந்து வச்சு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. இது ஒன்று. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ப்ரீ ஆன்போர்டிங், அதாவது ஆன்போர்டிங்க்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெயில் சென்ட் பண்ணாங்க. மெயில் தான் சென்ட் பண்ணாங்க. லைவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து மெயிலில் வந்து சொன்னாங்க. ஜூம் கால் வைக்கிறோம், நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. வந்து அப்போது வந்து சில பேர் வந்து முன்னாடியே கம்பெனிஸ் வந்து இருந்தால் போயிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்டில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜூம் காலில் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லி பார்த்தாங்க. அப்போ வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களெலாம் ப்ரெசென்ட், ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் அதே ஜூம் கால் முடித்ததுக்கப்புறம் அங்கே கேட்ட குவெரிஸு, இவங்களோட பிளான் என்ன, எப்படி ஆன்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குவெரிஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதை வந்து மெயிலாக வந்து யாரெலாம் அட்டென்ட் பண்ணாங்களோ ப்ரெசென்ட், ஆப்சென்ட் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலே வில்லிங்னஸ் வந்து வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலன்னு போயிருக்கோம். அவங்க வந்து அந்த காலை மிஸ் பண்ணியிருந்தாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால் மிஸ் பண்ணியிருந்தாலும் திருப்பி அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அடுத்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் கன்ஃபர்மேஷன் இந்த மெயில் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் TYDY லிங்க் வந்துச்சு. இதெல்லாம் நான் பின்னாடி அடுத்தடுத்து இதில் இமேஜஸாக காட்டுறேன். TYDY லிங்க் என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதெல்லாம் இந்த நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க எல்லாமே வேணும். பாஸ்போர்ட் இல்லைன்னா
இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாஸ்புக் வந்து நம்ம வந்து இதை வந்து சேல்ரி அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வச்சுருக்க இதை அங்கே வந்து அவங்க ப்ரைவேட் பேங்க்ஸ் கொடுத்து அவங்க வந்து அங்கே க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து ஆன்போர்டிங் நடந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இந்த ப்ரொசீஜரும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே. கம்பெனியே பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம 3 பேங்க்ஸ் கொடுத்தாங்க. அந்த 3 பேங்க்ஸில் நம்ம எந்த பேங்க் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து டிகிரி மார்க் ஷீட் 1 to 8 செம் வரையும் அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னல், இப்போ வந்து எங்களுக்கு அப்போ ப்ரொவிஷ்னல் இல்லை, அதனால நாங்கள் கன்சாலிடேட்டர் தான் அப்லோட் பண்ணோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே முன்னாடி டிஒய் லிங்க் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த லிங்க்கில் தான் நம்ம போய் அப்லோட் பண்ணுவோம். அந்த லிங்க்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் அவங்களே மெயில் பண்ணி நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான வேலை கிடையாது. அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டாங்க எல்லா விஷயத்துக்குமே. அடுத்து வந்து லொக்கேஷன் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயில் வந்துச்சு. நீங்கள் பெங்களூர் 16th நவம்பர் வர்றதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதிலே கீழே மெயிலே ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஐ அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி மெயில் பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த டேட் கொடுத்துருந்தாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு கொஞ்சம் எல்லாமே ஒரு 1 வீக் 2 வீக் கேப் இருந்துச்சு இதெல்லாம் நடக்கையில். அப்புறம் வந்து டிஜிட்டலாக சைன் பண்ண சொன்னாங்க. அக்செப்ட் யுவர் ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டிஜிட்டல் சைன் பண்ண சொன்னாங்க. அது ஒரு பிடிஎஃப் காப்பியில் டிஜிட்டல் சைன் பண்ண சொல்லி அனுப்ப சொன்னாங்க. அது அனுப்புனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபுல்லாக, நீங்கள் ஆஃபர் அக்செப்ட் பண்ண மாதிரி. எல்லா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் செக் ஆனதுக்கப்புறம் இது வந்துடுச்சு. இது வந்ததுக்கப்புறம் தான் அக்செப்ட் ஆனதாக அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நாள், அதாவது என்னைக்கு ஆன்போர்ட் ஆக போகிறீங்களோ அதுக்கு நாள் வந்து இந்த மெயில் வரும். இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆதார் வேணும். இதெல்லாம் வந்து ஹார்ட் காப்பியாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அங்கே பெருசாக வந்து இது அங்கே வந்து இது எல்லாத்துலேயுமே ஹார்ட் காப்பி வேணும்னாங்க. பட் நாங்கள் எதையுமே அங்கே பெருசாக கொடுக்கல, காமிக்கவும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விசிட்டர் ஐடி கார்டு கொடுத்து அவங்க உள்ளே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆன்போர்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சோன்னே லைக் நாங்கள் சைன் பண்ண வேண்டியது சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க. ஐடி கார்டு கொடுத்தோன்னே எங்களுக்கு இந்த கிட்டு கொடுத்தாங்க, லைக் வெல்கம் கிட் மாதிரி. லைக் இதுக்கு முன்னாடி உள்ள நான் பார்த்த வீடியோஸ்லலாம் வந்து வெல்கம் கிட்டில் நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் எங்கள் இயரில் வந்து இதான் கொடுத்துருந்தாங்க. வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தோனோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.